ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நம்ம டேவில் ஃபிக்ஸ் பண்ணலாமேட்டு புதுசாக ஒரு மொபைல் ஓட்டர் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இதுதான் எல்ஜிபி பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் ஓட்டர் புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த மொபைல் ஓட்டரை நான் ஆல்ரெடி ஒரு 8 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்க்ராம்லரில். நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் ஓட்டர். ஃப்ளெக்சிபிள், ஸ்டெபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு மொபைல் ஓட்டரோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வருது. நான் வாங்கியிருக்க மொபைல் ஓட்டரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வராது. எனக்கு யூஎஸ்பி போர்ட் தேவையில்லை, அதனால் யூஎஸ்பி போர்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே வாங்க கைஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஓட்டரை நம்ம டியோவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைடு மிரர் மவுண்ட்டு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய வண்டிங்களில். மொபைல் ஹோல்டரு அலைக்கு ஒன்று பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டேப்பு, ஒன் சைடு டேப்பு. இது வந்து கிரிப்னஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா டைட் வைக்கிறதுக்கு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இது இருக்குல்ல, இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைட் ஆகும். நம்ம டியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மிரர் அமௌண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு மிரரை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஒரு 2 ஸ்பேனரை நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், 12 இன்ச்சு ஸ்பேனரு. நெட்டு லூஸ் பண்ணிக்கலாம். மிரரை கழட்டிட்டோம். சைடு மிரர் மவுண்ட்டு நல்லா க்ளீனாக போகுது. வச்சு இங்கே டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சைடு மிரர் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நெட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக டைட் வச்சுட்டோம். பெரிய வண்டிங்களா இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் சைடு மிரர் மவுண்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இது பாக்ஸில் கொடுத்த அலங்கி லூஸ் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகாதுங்க. நான் சொன்னால எக்ஸ்ட்ரா டைட் வைக்கணும்னுட்டு, அதான் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டைட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் உட்காரலடா. இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, இது வந்து பெரிய சைஸு. இதுதான் இது வந்து இதுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி 2 சைடு வச்சுட்டு ஹோல்டரை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா க்ளீனாக டைட் வச்சுக்கோங்க, கீழே விழுந்துட போகுது. அவ்வளோதாங்க, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நெட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. இது டேரெக்டாக நம்மளால் போட முடியாது. ஃபஸ்ட்டு இது வந்து இது உள்ளே போட்டு அப்புறமா இது வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது நெட்டை டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும். இது வந்து 360 டிகிரியில் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக டைட் வச்சிட்டோம். இந்த லூஸ் பண்ணிங்கன்னா ப்ராட் ஆகும். மொபைல் கொடுறா. அவ்வளோதாங்க, நம்ம டியோவில் மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே கைஸ், மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.